ஹலோ வணக்கம். என்னங்க கேக் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒரு கேக் ஆர்டிஸ்ட்டாக நம்ம எத்தனையோ கேக் செஞ்சாலும் நம்ம குழந்தைக்குன்னு வரப்போ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக செய்யணும்னு நினைக்கிறது ஒரு அம்மாவோட இயல்பு. அதுவும் இல்லாமல் நம்ம புதுசாக ஏதாவது செஞ்சு பார்க்கறதுக்கும் இது ஒரு சான்ஸாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி 3 தீமில் கேக் பண்ணணும். பா பெட்ரோல், பிஜே மாஸ்க் அண்ட் மார்வல் ஸ்பைடி அப்படின்னு நினச்சிருந்தேன். அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ரெடிமேட் டாப்பர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பேசிக்கலி நோ கலர்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் அடிட்டிவ்ஸுங்கிறது நம்மளோட கான்செப்ட். இது எல்லாத்தையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பேஸில் இருக்க பில்டிங் டிசைன்ஸ்லேருந்து நேம், நம்பர்ஸ், அந்த 3 தீமோட லோகோ எல்லாமே ஃபாண்டன்ட்டில் ஒர்க் பண்ணது தான். மொத்தம் 3 லேயர் கேக்கு. பேஸ் லேயர் வந்து சாக்கோ கனாஷ், மிடில் லேயர் லோட்டஸ் பிஸ்காஃப், டாப் லேயர் பட்டர்ஸ்காட்ச், 2 லேயர் ஸ்பேசஸ். ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து பா பெட்ரோல் டாய்ஸும், செகண்ட் லேயரில் வந்து பிஜே மாஸ் டாய்ஸும் வச்சாச்சு. எல்லாமே தனித்தனியாக செட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கணும்னு நினச்சாவே மனசில் படபடப்பு தானாக வந்துடுது. இருக்கட்டும், அடுக்கி தான் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு அப்படின்னு அடுக்க ஆரம்பித்தோம். பக்காவாக நின்றுடுச்சு. ஒரு தடவை இல்லைங்க, ட்ரையலுக்கு, ஃபோட்டோ ஷூட்டு, கேக் கட்டிங்னு 3 தடவை டிமோல் பண்ணி எடுத்தும் எந்த டேமேஜும் ஆகாமல் கேக் நல்லாவே வந்திருந்தது. மொத்தம் 5 கிலோ கேக்கு. கட் பண்ண எல்லாமே காலி ஆயிடுச்சு. வெறும் இவ்வளோதான் மீதி ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். எஸ், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சுவையோடு. ஐஸ்வர்யா ஃப்ரம் ஷம்பா culinary art. Keep supporting, keep smiling. Thank you.